தமிழ் சாமான்கள் எல்லாம் நிறைய கிடக்குது. டென்மார்க்கில் ஒப்பன்ரோன்ற ஒரு நகரத்தில் ஜெர்மனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஆலயம் இருக்குது. அபிராமி அம்மன் ஆலயம். இங்கே பெரிய அளவான மக்கள் இல்லை, ஓரளவான மக்கள் தான் இருக்கணும் இருந்தும். இந்த பில்டிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பழைய கராச்சி ஒன்று, கார் கராச்சாக இருந்திருக்கிற ஒரு பில்டிங். அதை எடுத்து அதுக்குள்ள ஒரு முடிஞ்ச அளவுக்கு சரியான முறையில் செய்து ஒரு ஆலயமாக்கி வழிபடக்கூடிய ஒரு தலமாக வச்சிருக்கணும். கும்பிட்றாக்கள் கும்பிட்டு கொள்ளுங்க. கடையில எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நிறைய சாமான்கள் எல்லாம் கடையில் வச்சுக்கோம். கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடமண்டபடியாக சனங்கள் பெரிய அளவுக்கு இடைஞ்சல் இல்லை, சனங்களுக்கு இடைஞ்சல் இல்லை. அங்கே மேலே 2 வெள்ளக்காரன் படம் எடுத்து நிற்கிறான். பழைய டிராக்டர் ஒன்று நிற்குது, பழைய போட். ஏன்னா போட்டுகளுக்கு வந்து பெயிண்ட் அடித்து ரீவர்க் செய்கிற இடம் போல் கிடக்கு போட்டு. பழைய ஒரு கட்டிடத்தை எடுத்து அந்த இடத்துல இப்படியான ஒரு வேலையை செய்து வச்சிருக்கிறோம்ன்றது நல்ல ஒரு விடயம். இங்கே தமிழ் கடையெல்லாம் வந்திருக்கிறோம். தமிழ் கடைன்னு சொன்னால் எங்களோட இலங்கை மரக்கறி பல வகைகள் இலங்கை சாமான்களை கொண்டு வர, அதை தான் இங்கே தமிழ் கடைன்னு சொல்கிறது. கொண்டு வந்திருக்கணும், அங்கால போட்டிருக்கணும் தமிழ் கடையை. கேட்குதா? நல்ல ஒரு பாட்டு ஒன்று அடிக்கிறார், நாதஸ்வரம் வாசிக்கிறார், நல்ல பாட்டு ஒன்று. சாப்பாடெல்லாம் கிடக்குது. அப்பம் ரொட்டியெல்லாம் கிடக்கு போட்டுருக்கு. உடனே அடிக்க கொடுக்கணும், கேட்டால் உடனே தமிழ் சாமான்கள் எல்லாம் நிறைய கிடக்குது. அப்பம்
சாமான்கள் எல்லாம் கிடக்குது. மிளகாத்தூள் எல்லாம் கிடக்குது. மாம்பழம் இதுதான் இலங்கை மரக்கறி, முருங்கங்க, பாவக்காய் இதெல்லாம் இலங்கையிலேருந்து இறக்குமதி செய்திருக்கேன். கீரை, பச்சை மிளகா, சில உடுப்பு கடைகள் கிடக்கு. நல்ல ஒரு சாமான் கிடக்கு. கெப்பி நெல்லிக்காய்